Subscribe for more content. Next, இப்போ பார்க்க போற sum 3.16ல first sumல fourth point x squared minus 9 equal to 0. ஸோ அதை நம்ம y equal to x squared minus 9 எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே x மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ xோட வேல்யூ மட்டும்தான் நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம y ஈக்குவல்னு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு xோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம், yயோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ therefore y equal to x squared minus 9 எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு xோட வேல்யூவை எழுதும் x. ஸோ minus 4, minus 3, minus 2, minus 1, 0, 1, 2, 3, 4ன்னு எடுத்துக்கிறேன். x அப்படின் பொழுது நெக்ஸ்ட் இது x ஸ்கொயர்ட் எடுத்துக்கிறோம். x ஸ்கொயர்ட் அப்படின்னா ஒவ்வொரு நம்பரையும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். -4 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? -2 - +, 4 4s are 16. -3 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 9. 2 ஸ்கொயர் பண்ணா 4. -2 - +, 1 × 1 1, 0 1 4 9 4. இப்போ -9 இங்க என்ன வரும்? -9. அடுத்த ஸ்டெப்ல y equal to x squared minus 9 நம்ம ஃபைண்ட் பண்ணணும். -9 அப்படியே எழுதிக்கிறோம். -9 -9 எல்லா பாக்ஸ்லயும் நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இப்போ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்டையும் -9ஐயும் சப் பண்ணணும். இப்போ எக்ஸோட வேல்யூ 16, -9ன்றது -9. இப்போ இது இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம சப் பண்ணுறோம். அதாவது இந்த வேல்யூ இந்த வேல்யூ இது எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம், -9 எழுதியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். இப்போ 16 - 9 என்ன வரும்? 7. இது -9 சாரி +9 -9 0. 4 - 9 என்ன வரும்? -5 -8 -9 -8 -5 0 7. ஸோ நம்ம இப்போ பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதுறோம். பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் போது எக்ஸோட வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவும் தான் நம்ம எழுதணும். அப்போ -4, 7 எழுதலாம். -4, 7 -3, 0 -2, -5 -1, -8 0, -9 1, -8 2, -5 3, 0 4, 7. இப்போ நம்ம பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நம்ம இந்த பிளாட்டிங் பாயிண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். ஸ்கேல் பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட்னு எடுத்திருக்கேன், ஒய் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிராஃபில் எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ்னு எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டுமே 1 யூனிட்னு எடுத்ததுனால 1 2 3 4 6 7 8 இந்த பக்கமும் 1 2 3 இந்த பக்கமும் 1 2 3 இந்த சைடு 1 2 3 எடுத்திருக்கேன். ஆனால் இந்த சைடு வந்து இப்போ இந்த கிராஃபில் அதிகமாக நம்பர்ஸ் எழுதுகிற மாதிரி நான் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். ஏன் அப்படின்னா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா -4 -1 -9 -8ன்னு இதில் ஹையஸ்ட் வேல்யூ மைனஸில் 9 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அப்போ 9 வரைக்கும் நம்ம நம்பர் போட்டால் தான் நம்ம ட்ராப் பண்ண முடியும். இப்போ -9 வரைக்கும் வேணுன்றதுனால நான் 11 வரைக்கும் எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த ஒய் டேஷை நான் கொஞ்சம் நீட்டி எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? -4, 7. -4 இங்கே இருக்கு, 7 எங்கே இருக்கு? -4 + 7 -4 இங்கே இருக்கு +7 இங்கே இருக்கு. இப்போ இங்கே வருது -4, 7 -4, 7. நெக்ஸ்ட் பாயிண்ட் -3, 0 -3, 0 -3 இருக்கு, இங்கே 0 இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் தான் வரும். இப்போ இந்த பாயிண்ட் தான் -3, 0. நெக்ஸ்ட் பாயிண்ட் -2, -5 -2, -5 ரெண்டுமே. இப்போ இங்கே -2 இருக்கா, அப்படியே கீழே வாங்க, -5 இதோ இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் இப்போ -2, -5. நெக்ஸ்ட் பாயிண்ட் -1, -8 -1 இங்க இருக்கு,
-8 இங்கே இருக்குது, -1 இங்கே இருக்குது, -8 இங்கே இருக்குது. இப்போ இங்கே வரும் -1, -8, -1, -8 நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் 2, -5. 2 இங்கே இருக்குது, பாசிட்டிவ். 2 -5 இங்கே வருது, -2, +2, -5. நெக்ஸ்ட் பாயிண்ட் 3, 0. 3 எங்கே இருக்கு? 3, 0. அப்போ இங்கே வரும் 3, 0. நெக்ஸ்ட் பாயிண்ட் 4, 7. லாஸ்ட் பாயிண்ட் 4, 7. 4 இங்கே இருக்கு, 7 இங்கே இருக்கு, 7. கிராஃப் பாருங்க. இப்போ எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும். எல்லா டாட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். நான் நோட்டை திருப்பிக்கிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட்டு இங்கே கனெக்ட் ஆகுது. இப்போ கிராஃப் பாருங்கள். நம்ம எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிட்டோம். கிராஃப் பாருங்கள். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்ட் கட் பண்ணுது, 3, -3ன்னு 2 பாயிண்ட் கட் பண்ணுது. அதனால இதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். சொல்யூஷன் -3, 3. 2 பாயிண்ட்ல எக்ஸ் ஆக்சிஸில் 2 பாயிண்ட்ல கட் பண்ணுறதுனால இதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல்.